ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்ரு வசியமை. அதாவது உங்களுக்கு வேண்டாத நபர்களை உங்களுடைய சொல்படி பேச்சை கேட்டு நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியமை. இதை எப்படி செய்கிறது, இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது, இது எப்படிலாம் பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த மை என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இப்போ உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க. சதா எப்போ பார்த்தாலும் உங்களோட இடத்துல சண்டை கட்டிகிட்டே இருக்கிறாங்க. காரணமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. உங்களை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை உங்களுடைய முன்னேற்ற பாதையில் தடையாக இருக்கிறதா அந்த மாதிரியான ஒரு செயல்கள் செய்யக்கூடிய நபர்களாகட்டும், இல்லை ஒரு வீட்டில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒரு மாமியார் மருமகள், இல்லை ஒரு கணவன் மனைவி, இப்படி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை எதிரியாக நினைக்கக்கூடிய சகல விதமான நபர்களுக்கும் இந்த சத்ரு வசியமையை நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்தலாம். அப்படி பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது நீங்கள் கை மேலேயே பார்க்கலாம். இப்போ உங்களை பார்த்தாலே அவங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வசமாயிருவாங்க. நீங்கள் என்னவெல்லாம் அவங்கள இது பண்ணுறீங்களோ அதற்குண்டான அந்த காரியங்களை அவங்க எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் செய்து கொடுப்பாங்க. 2வது உங்களை பார்த்தாலே ஒரு அன்பு பாசமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வசப்படுத்தி தரக்கூடிய ஆற்றல் கொண்ட மையன்னு சொல்லி சித்திரல் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே பொன்னாவரை வேர், கையாந்தகரை வேர், வெள்ளருக்கன் வேர், விஷ்ணு கிரந்தி வேர், தொட்டால்வாடி மூலிகை வேர், இந்த 5 மூலிகை வேர்களையும் நீங்கள் முறையாக சாபம் போக்கி எடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதனுடைய வடக்கு வேர்களை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது ஆணி வேர் இருக்கும், வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வேர் இருக்கும். அந்த வடக்கு வேரை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிட்டு அதை நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி இதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நல்லா ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு இதை நல்லா கருக்கி இதை நல்லா சாம்பல் மாதிரி செய்துக்கணும். சரிங்களா? சாம்பல் மாதிரி செய்து இதோடைய சிறிதளவு ஐங்கோள தைலம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐங்கோள தைலம் சிறிதளவு சேர்த்து இது கூட சிறிதளவு அஷ்டகந்தகம் சேர்த்து நல்லா மைப்பதை வர்ற மாதிரி நல்லா 2 ஜாமங்கள் அரைச்சிக்கிறீங்க. 2 ஜாமங்கள் அரைச்சி இதை முறையாக எடுத்து பத்திரம் பண்ணி இதை ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கணும். பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலவாழை இலை விரித்து மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு. இப்போ வீட்டுக்கு வெளியே ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு அதீத ஆற்றல்ங்கிறது ஏற்படும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் பீடம் அமைக்கணும். தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த மோகினி எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மைய வச்சுட்டு இதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு காராம்பஷ்ணி தீபம் தான் போடணும். இதற்குண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 உருவச்சாடன் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூஷணிக்காய் ஒன்று உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா? இப்போ உங்களுடைய சத்துருக்கள் இருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்கள நீங்கள் சந்திக்கணும், இல்லை அவங்கள வச்சு எதனாவது காரியங்கள் நீங்கள் இது பண்ணணும், அவங்க உங்கள் மேலே உங்களுக்கு வசப்படணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை ஒரு 9 தடவையோ 21 தடவையோ சொல்லி உங்களுடைய நெத்தியிலையோ உச்சந்தலையிலையோ புருவத்திலையோ வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை கண்ட உங்களுடைய சத்துருவானவர் உங்களுக்கு வசமாவார்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குருவாழ்க குருவே துணை.